வணக்கம். இன்றைக்கி நியூ இயருங்க. ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப நியூ இயர் இந்த வருஷம் ஃபுல்லாக குளுகுளோடு இருக்கணும்னு மழையோடு ஆரம்பிச்சிருச்சு. அது ஏர்லி மார்னிங் 5 o'clockங்க. கோலம் போடலாம் வந்தால் இந்த மாதிரி மழை தூடலாம் எப்படி நம்ம கோலம் போடுறது? சரி, நானும் பார்த்துக்கிறேன். பார்த்தா மழை பெஞ்சிட்டே தாங்க இருந்தது. ஒரு வழியாக அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு 5:45 6 o'clock கிட்ட கொஞ்சம் நின்றுச்சு. நானும் இப்போ பார்க்குறேங்க, ஒரு நம்ம வாசலில் போட முடியலன்னா இது தின்ன நல்லா இருக்கே, இங்கே போடலாமா அப்படின்னு. ஏன்னா லைவ்னு சொல்லிட்டு நான் வேறு போடலாமா அப்படின்னு யோசிக்கிறேன். அப்புறம் வீட்டில் போய் சொன்னால் சிரிக்கிறாங்க, கோலம்னா வாசலில் போடணும், திண்ணையில் யாராவது போடுவாங்களா அப்படின்னு. சரின்னு அந்தமாரி ஒரு 5:45 6 கிட்ட மழை நிற்கவும் நம்ம தண்ணி தெளிச்சிட்டு எப்பயும் போல கோலம் போடலாம் வந்தாச்சு. நம்ம கோலம் போட்டாலும் கொஞ்சம் தண்ணி இருக்குங்க, கூட்டி விடணும். நம்ம என்ன தான் கூட்டினாலும் அந்த ஈரம் காயவே இல்லைங்க. ஃபஸ்ட்டு இன்றைக்கி ஃப்ரீ ஹேண்ட் ஸ்டைலில் நம்ம கோலம் போடுறதுனால சாக் பீஸில் வரையலான்ட்டு வரைகிறோங்க. சொன்ன மாரி சொதப்பல் கோலங்க. ஃபஸ்ட்டு இயற்கையே நம்ம சோதிச்சு பார்த்துருச்சு. காலையிலேயே மழை பெஞ்சு, ரெண்டாவது எனக்கு இந்த ஸ்மைலிங் ஃபேஸ் வரவே இல்லைங்க. அந்த பல்லு உதடெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அது எனக்கு வரல. எனக்கு அதுக்கான ப்ராக்டிஸ் இன்னும் இல்லை. இப்போ நம்ம போட்டுட்ருக்கப்போ பாருங்கள், திரும்ப மழை திரும்ப தூருது. சரி, நான் ஒரு 5 minutes ஓரமாக நின்றுட்டேன். சரி பேஞ்சு முடிங்கன்ட்டு முடிஞ்சதும் போடலாம்னு நான் ஓரமாக நின்று வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். அப்புறம் லைட்டாக தூரல் போட்டுச்சு. லைட்டாக போடவுமே கொஞ்சம் நானும் கலர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் ஓரளவு நம்ம கலர் கொடுத்துட்டே இருக்கப்பயே ஃபுல்லாகவே ஸ்டாப் ஆகிடுச்சுங்க. ஆனால் தரையில் கொஞ்சம் கூட ஈரம் காயவே இல்லைங்க, கொதன்னே இருந்தது. அதனாலேயே பாருங்கள், இந்த கீழே பேனர் மாரி பிங்க் கலர் போட்டிருக்கேன் பாருங்கள், நியூ இயர்னு. அது பார்த்திங்கன்னா அந்த ஆடோட காலெல்லாம் ஏறி போயிடுச்சுங்க. இந்த ஆட்டுக்குட்டியோட கால் ஃபுல்லாக பிங்க் கலர் மாறிடுச்சு. ஒரு சில கலர்லேருந்து நெர்ச்சி ஆகிடுச்சுங்க, தெரியவே நல்லாவே இல்லை. எனக்கு இந்த கோலத்தில் சாட்டிஸ்ஃபைடே இல்லைங்க. ஃபுல்ஃபில் ஆனவே இல்லை. அந்த ஸ்மைலிங் ஃபேஸ் எனக்கு கரெக்டாக எனக்கு ரொம்ப சொதப்பினதே இந்த நார்மல் ஃபுல்லாக போட்டது நாங்கள் சொதப்பிடுச்சு. எனக்கே இது ஓரளவு தான் ஓகே. ஏதோ அந்த பெட்ஸ் இருக்கவும் அதை பொண்ணு மட்டும் உட்காந்துருக்கவே போட்டோம்னா கேவலமாக இருந்திருக்கும் போலங்க. ஏதோ நம்ம போட்டோம், அதையும் 4 பேர் வச்சுட்டு தான் போனாங்கன்னு வைங்களேன். அப்படி இப்படின்னு எப்படியோ இந்த கோலத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. மழை வந்தனாலையோ என்னமோ நமக்கு பிடிக்கவே இல்லைங்க கோலம் போட. ஏன்னா ஈரத்துலேயே நின்று போடுற மாதிரி இருந்ததுங்களா, அது ஒரு இது வேறு. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் போட்டு முடிக்கவும் லைவ் எடுக்கிறேன் நான் சொல்லிட்டேன். அதனாலேயே போட்டோம் ஆகணுமேன்ற ஒரு கம்பல்ஷனுங்க. லைவ் சொல்லிட்டோம், நம்ம லைவுக்காக ஷார்ட்ஸில் சொல்லிட்டோம், எல்லாமே பண்ணிட்டோம். கடைசியில் என்னங்க ஆச்சு தெரியுமா? லைவ் நானும் எடுக்கிறேன், என்னடா வியூவர்ஸே இல்லையே போலையே அப்படி இப்படின்னு பார்த்தா அன்லிஸ்ட்டில் இருந்ததுங்க. அன்லிஸ்ட்டில் இருந்தது. நெக்ஸ்ட்டு ப்ரைவேட்டில் இருந்தது. ப்ரைவேட்டில் இருந்தாலே குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு தான் போகும் போல், வேறு யாருக்குமே தெரியாது. நானும் யோசிக்கிறேன், நம்மள்ட்ட அத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்காங்களே, அப்படி இருந்தால் நம்மளால் முடியல, வரல, ஒருவேளை லைவ் பிடிக்கலையா இருக்கும் அப்படிலாம் யோசிக்கிறேன். அப்புறம் தான் எனக்கு லாஸ்ட்டாக தெரியுங்க. அதுக்கப்புறம் ஆனால் அந்த வீடியோவில் போய்ட்டு நான் எடிட்டிங்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பப்ளிக்கில் போட்டேன். அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக ரீஷெடியூல் ஆகி நைட்டு 12 o'clock நியூ இயர் அன்னைக்கு, அதாவது சொல்லப்போனால் 2ஆம் தேதி இயர்லியில் வந்துடுச்சுங்க. வேணும்னா போய் அந்த வீடியோவை பாருங்கள். நானும் யாரும் வரலன்னு ஒரு 1/2 hour வெயிட் பண்ணி பார்த்தேங்க. பாருங்கள் வீடியோ. பாய். இந்த வீடியோ இருக்குங்க, இன்னும் லைவ் அப்படின்ட்டு வருது. ஒரு 30 minutes வீடியோ வருது, அது பாருங்கள். பார்த்துருந்துட்டு என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களோட ஐடியாஸை சொல்லுங்கள். ஏன்னா அது ஃபஸ்ட்டு லைவுங்களா, அதனால் எனக்கு கோலத்தை மட்டுமே காட்டிகிட்ருக்க போர் அடிச்சு. என்ன பசங்க விளாண்டுட்டு இருந்தாங்க, அப்புறம் நாய்க்குட்டி அதெல்லாம் காட்டிகிட்டு இருந்தாங்க. வேறு எந்தமாரி வீடியோஸ் காட்டலாம் போடலாம் லைவில் அப்படின்றது நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் எனக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா நான் எதனாலும் காட்டுவேன், பட் எப்படினாலும் நான் சொல்லணும்னு இல்லை. ஆனால் பார்க்க போகிறது நீங்கள். அதனால் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் லைவில் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணலாம். நடக்கக்கூடிய விஷயம் ட்ரை பண்ணலாங்க, அதுக்குன்னு நடக்க முடக்க அதை சொல்லாதீங்க. எனக்கு இந்த கோலம் சாட்டிஸ்ஃபைடு இல்லைங்க. உங்களுக்கு ஓகேவா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
எனக்கு தெரியும் பிடிச்சிருந்தா தான் நீங்கள் லைக் பண்ணுவீங்க, இல்லைனாலும் லைக் பண்ண போகிறதில்ல. நிறைய பேர் அப்படி தான் லைக் பண்ணாமே பார்க்குறீங்க. நிறைய வியூஸ் போகுதுங்க, ஆனால் வந்து அவ்வளோவா யாரும் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. இது ஒவ்வொன்றுக்கும் நம்ம எஃபர்ட் எடுத்து போடுறோம் இல்லைங்களா, அதுக்காகவாவது போடலாம். போடுவீங்க நம்புகிறேன். பாய்.